ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புல்லாய் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ போடணும்னு சொல்லிட்டாங்க. ஐஸ்வர்யா ராய் மாதிரி இன்னைக்கு ரெடியாக போகிறா, அதான் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அது பத்தாததுக்கு மீஷோவில் ஒரு லிப்ஸ்டிக் ஆர்டர் போட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். 107 ரூபா. 4 பீஸ் இருக்குது, 2 பென்சில் இருக்குது, என்னமோ கருப்பு பென்சில். அதெல்லாம் வச்சு இன்னைக்கு உங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட போறாங்க. சும்மா ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ எடுத்து போடலாம். அப்புறமும் ஒரு சிலரி என்னன்னு கேட்டாங்கன்னா, புல்லாயோட ஹேர் ஸ்டைல்லாம் போடுங்கண்ணா. என்ன கூந்தல் இது, என்ன ஹேர் ஸ்டைல் போடுறது நீங்களே சொல்லுங்க. ஏதோ போடுங்க, வீடியோ போடணும், நாங்களும் போடுறோம். ஆமா, என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே. நீங்க இதை பாத்துட்டீங்கன்னா நீங்க லிப்ஸ்டிக் எதுக்காக வாங்கினா ரொம்ப இது நினைச்சுக்காதீங்க. அப்படி தொட்டு அப்படி இருக்கணும். ரொம்ப சீன் காட்டுறதுக்காக, அதுக்காகலாம் நான் அவங்கள உண்மையாவே வந்துட்டு ரொம்ப கருப்பா இருக்கும் இல்லம்மா, ரொம்ப கருப்பா இருக்கும். தண்ணி அதிகமா நான் குடிக்க மாட்டேன், அதனாலயே என்னன்னு தெரியல, சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப கருப்பா. சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. ஹைட்டா இருக்கிற மாதிரி நீ கூணு போட்டு உட்காந்துருக்க, நான் நிமிர்ந்து ஒன்றும் இல்லைங்க, உடம்பு சரியில்லை. இப்போ ஒரு 5 நாள் தொடர்ந்து நான் இன்சுலேஷன் ஒர்க்குக்கு போனேன். அப்பயும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க, டேய் காசை விட்டு போறடா, செலவு பண்ண போறேன். அதே மாதிரி படுத்துட்டேன். நேற்று போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. ஆமா, அங்கே போயிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. அங்க ஒரு 500 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டாங்க. கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே போனால் நமக்கு செட் ஆகாது, நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் இன்னைக்கு உடம்பு ஃபுல்லாக ரெஸ்ட்டு. இன்னைக்கு சரி குள்ளாய் கூட உட்காந்து ஏதாவது இந்த மாதிரி வெட்டியாக ஒரு வீடியோ போடலான்னு போட்டுட்டு இருக்கேன். சரி, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா? அவ்வளோதாங்க. நான் எப்போவுமே கோண வாக்கு தான் எடுப்பேன். இல்லை, நான் நேர் வாக்கு தான் எடுப்பேன். எங்கள் அம்மா அப்போலாங்க எங்கள் வீட்டில் ஒரு கோண வாக்கு எடுத்தா சந்தேகம், லேசாக சிரிச்சிட்டா சந்தேகம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணிட்டு இருக்கும் போது, என்ன கோண வாக்கு எடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் கண்மையெல்லாம் எப்பயாவது விடுவேன்னா எங்க டீச்சரே சொல்லுவாங்க, கண்மை விட்டா நல்லது அப்படின்னு எங்க டீச்சரே சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் கண்மை விட்டுனா, என்ன சின்ன பிள்ளை கண்மையெல்லாம் விட்டு கேட்டுக்கு என்ன பழக்கம் இது, புது பழக்கம்லாம் கத்துக்கிற அப்படின்னு கேட்பாங்க எங்க அம்மா. உண்மையாங்க, எதுவுமே ஒரு தலை மாடலா பின்னக்கூடாது. நார்மலா எங்க ஃபேமிலிக்கே தெரிஞ்ச ஒரு ஜடை இதுதாங்க. எப்பவுமே எல்லாருமே இதுதான் பின்னுவோம். மாடலா பின்னுனா அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. குள்ளாய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அழகாக்கியிருக்கேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி குள்ளாய் மூஞ்சி ஃபுல்லா பருவா இருக்கும். இப்போ மட்டும் என்ன, இப்போ தான் பரு குறைஞ்சிருக்கு. நீ அழகா இருக்கியா? யாரும் உங்க ஆயாவா? அதாங்க, எங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா இல்ல ஃபேமிலியே குத்தம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு கண்மை போட்டா, மாடனா தலை சீவினா, ஒரு ட்ரெஸ் போட்டா, எல்லாத்துக்குமே இது பண்ணுவாங்க எங்க அம்மா. ஒரு கண்ட்ரோலா வளர்ந்துருக்கா. அப்புறம் இன்னொரு செம்ம காமெடி நைட்டு நேற்று நான் நேற்று வந்து வேலைக்கு போன இடத்துல நான் பிரியாணி சாப்பிட்டேன். அதனால சரி இவங்களுக்கு வாங்கி தரணுமேனு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்து கொடுத்தேன். வீட்டில் எப்போவுமே மசாலா அந்த இதெல்லாம் கிடக்கும், எதாவது இருக்க வச்சு அவளும் பிரியாணி செஞ்சா. நைட்டு என் ஃப்ரெண்டு எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போனான், அவன் பிரியாணி எடுத்து வந்து கொடுத்தான் நைட்டு. ஐயோ மாமா, என்ன மாமா காசு வீரா போச்சு மாமா, 200 ரூபாங்கிறா. எனக்கு வருத்தமா இருக்கு. அவன் பிரியாணி எடுத்து வந்து கொடுத்தான்ல, அதான் அந்த அண்ணன் பிரியாணி கொடுத்துச்சுல. காலையிலே ஃபங்க்ஷன் தெரிஞ்சா நான் சோறே ஆக்கிருக்க மாட்டாங்க. என்னதான் யோசிக்கணும். ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. உண்மையாலும் இன்னைக்கு ஆக்கிருக்க நான் இல்ல, கடவுளே முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டேன் சோறு ஆக்க வேணும், இப்ப அது வேஸ்டா போகுது இல்ல அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்க. அத சொல்றாருங்க இவரு. எனக்கு நான் அப்படிலாம் வேண்டலைங்க. ஏன்னா சாப்பாடு வேஸ்டா போகுது தெரிஞ்சிருந்தா. இதுல என்னங்க பூச்செல்லாம் படக்கூடாது, இதுல என்னங்க பூச்சம் இருக்கு? ஏன் மாமா நீ சொல்றதுக்கு? என் ஹஸ்பண்ட் அப்படியே இதா சொல்றாரு. நான் எப்பவுமே ஸ்கூலுக்குமே எப்பயாவது ஒத்த ஜடை போட சொன்னா இந்த ஜடை, எங்க போனாலும் இந்த ஒரு ஜடை தாங்க போடுவேன். ஏன்னா வேற எதுவும் பின்ன தெரியாது. மத்தவங்களுக்கு அழகழகா பின்னி விடுவேன், ஆனா எனக்கு பின்னிக்க வராது. அதுக்குள்ள எங்க சிவா வேற பேசிக்கிறேன் வரேன், முடிச்சிடறேன் வரேன். சரி வா, வா இதை போடுங்க, சரி பண்ணு. நீ தானே உடச்ச. நான் மேக்சிமம் பாக்குறேன், அதிக பேரு இந்த மாதிரி தாங்க அதிகமா ஜட தலை பின்றதே இந்த மாதிரி எடுத்து குத்தி தான் பண்றாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு போ, அங்காண்ட போங்க, அங்காண்ட போய் வீடியோ பேசுப்போம். எங்க சிவா வீடியோ பேச போறாங்க. ஸ்லேட் எடுத்து வச்சு ஏதுப்பா
இதை காலையே பேசாமம்மா என்ன கூட பேசுறது, நீ மேக்கப் போட்டுட்டு இருக்க, நான் கூட சும்மா உட்காந்துருக்கேன். நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன தெரியுமாங்க பண்ணிட்டு வர்றாரு, ஹாஸ்பிட்டல் எந்திரிக்கவே முடியல சுத்தமா. வீட்டுல நாங்க எப்பவுமே ஆவி பிடிக்கிற மாத்திரை பேராசிட்டமால் எல்லாமே ஜிஹெச்சுக்கு போய் அதிகமா வாங்கி வச்சுப்போம். அந்த நேரம்னு பார்த்து ஆவி பிடிக்கிற மாத்திரை மட்டும்தான் இருந்தது, பேராசிட்டமாலே இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வானா மெடிக்கல் போய் மாத்திரை வாங்கிட்டு வராங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் அங்கே போனால் செலவாயிரும், அதனால வாங்கிட்டு வந்தேன். இது சாதாரண ஜுரம் தானே. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தாங்க உங்க ஹேர் ஸ்டைல் போடுனீங்க. இந்த மாதிரி தலை சீவி நான் இந்த மாதிரி எப்பயாவது சரி பின்னலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இந்த மாதிரி குறிப்பு. இதெல்லாம் ஒரு வீடியோன்னு கேட்காதீங்க, இன்னும் பெரிய பெரிய சேனல்ல இதை விட கேவலமான வீடியோலாம் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்ல கேட்க இல்லைங்க, இந்த மாதிரி வீடியோ அதிக பேர் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பாருங்க, இது வந்து நான் நார்மல் தலை பின்னல, எப்பவும் பின்னுற போல பின்னல, நான் பின்னதுக்கு அப்புறம் தான் பாருங்க உங்களுக்கு நல்லா சொன்ன மாதிரி நானும் நைட்லாம் உட்காந்து யோசிச்சு பார்த்தாங்க, ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதான்னு. அது ஐடியா வருது இருக்குங்க அதிகமா. ஆமா, எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி அதை இது பண்றது, அதுவும் இல்லாம அதுக்கு அந்த ஃபன் மியூசிக் மாதிரி அதெல்லாம் எந்த இடத்த எப்படி போடுறது, அதெல்லாம் அதிக பேர் லேப்டாப்ல பண்றாங்க. ஆனா லேப்டாப் இல்லாமலேயும் பண்றாங்க, அது எப்படின்னாங்க தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணுங்க கண்டென்ட் வீடியோலாம். போடுறோம், கூட சீக்கிரம் போடுறேன். ஆமாங்க. நான் உடைச்சிட்டு அவெல்லாம் உடைக்கல, நீ தான் உடைச்ச. பைத்தியக்காரி உடைச்சிட்டான் பாருங்க அவனை. அவன் வர வர சிவாவுக்கு வாய் ரொம்ப டூ மச். அது இல்லாம கொஞ்சம் அறிவாளி ஆகிட்டே இருக்கான் அவன் நாளுக்கு நாள். ஆமாங்க, வாப்பா ஸ்கூல் கொண்டு போய் விட்டா இன்னும் அறிவாளி ஆயிருவோம். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, அது எவ்வளோ கொண்டு விட்டுருணுங்க. ஆமாங்க, இப்ப தெரியுதா, நான் வந்து நார்மல் தலை பின்னலங்க, இது வந்து பூராஞ்சடன்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் பூரா விட்டுருவாங்க, ஆயிரங்கால் ஜடன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தலை எனக்கு மற்றவங்கள பார்த்து நான் ரொம்ப ஆசைப்படுவேன், இது எப்படிதான் பின்னுறாங்களோ, ரொம்ப கஷ்டமாட்டுக்குன்னு. ஸ்கூல் படிக்கும்போது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டில இருந்து ஒரு மாதிரி தலை பின்னிட்டு வருவாளுங்க. அப்புறமே ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் பாத்ரூம் கிட்ட நின்று எல்லாரும் ஒவ்வொருத்தையும் தலையாவது பின்னி விட்டுப்பாளுங்களா மாற்றி மாற்றி. அப்போதான் எப்படி பின்னுறேன்னு அப்போ கற்றுக்கிட்டதுங்க. இந்த இப்படி பின்னுனா முடி ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தலை சீவனா இல்லை உண்மையாக நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. முடி கொஞ்சம் குட்டையா இருக்கிறவங்களுக்கு, முடி கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தலை பின்னீங்கன்னா கண்டிப்பா நீட்டா இருக்கிற போல ஃபீல் ஆகும் முடி. உங்களுக்கு பின்ன தெரியல, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாங்க வீட்டு வந்து பின்னி விடுறோம். 50 ரூபா பஸ் காசு கொடுத்துருவோம். 50 ரூபா பஸ்ஸுக்கு போதுமா? ஐயோ ஐயோ, நீ ஜுரம் இன்னும் சரியாகவே போக மாட்டேது. நானும் படுக்கிறேன், எழுந்திரிக்கிறேன், முடியல. நீ ஜிஹெச் தான் போயிட்டு வரணும். எனக்கு இந்த முடி இந்த மாதிரி தலை சீவனா சந்தைக்கெல்லாம் நான் போனேன்னா இந்த மாதிரி இது பண்ணுவோம். அப்படியே முடி நல்லா கீழே ரொம்ப நீட்டா இருக்கிற போல இருக்குங்க. 1 மீட்டர் இருக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி முடி வளரணுமா? நம்ம கிட்ட ஆதிவாசி அரியவகை தைலம் இருக்கு, வேணா வாங்கிக்கோங்க. ஜடபேண்ட் எடுமா, ஜடபேண்ட் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஜடபேண்ட் தாங்க எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். எப்பவுமே இது 10 ரூபா தான் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வச்சு பண்ணா பாத்துக்கோங்க. பாருங்க, நல்லா சீவிட்டோம். பாத்தீங்களா, என் முடிய நல்லா நீட்டா இருக்கிற போல ஃபீல் ஆகுது. அவங்களுக்கும் தான் கண்டிப்பா ஆகும், அவங்களே கேட்பாங்க பாரு. சரி, அடுத்தடுத்து ரெடியா மேக்கப் போடுறதே காலையில 20 நிமிஷத்துக்கு மேல வீணாக்குறா. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுங்க, புரியுதா உங்களுக்கு? இல்லங்க, இதனாலதான் நம்ம லேட் பண்றேன். இல்லன்னா நான் எப்பவும் பின்னிடுவேன் தானே. சடையவே கிட்டத்தட்ட 10 நிமிஷமா பின்னிட்டு இருக்கேன். சாந்து போட்டு வைக்கிட்டா என்ன போட்டு வைக்கிட்டு, நான் வந்து என்னென்ன போட்டு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, காட்டு மாமா அப்படியே எடுத்து மகமாயி போட்டு சாந்து போட்டு. இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்ப சிவா கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு வாங்கினேன் சாந்து. இதோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் வந்து பொட்டு,
எந்த பொட்டு மாமா வைக்கிறது? உனக்கு எந்த பொட்டு வேணுமோ வைமா. இதே வச்சுக்கோ. எங்கேயாவது ஊருக்கு போறேன் அப்படின்னா தாங்க இது பண்ணுவேன். அது பேர் என்ன, இந்த பொட்டு ஸ்டிக்கர் போட்டுலாம் வைப்பேன். இல்லைன்னா இந்த பொட்டு தாங்க வைப்பேன். அது அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபேஸுக்கு நான் எந்த விதமான க்ரீமும் போடவே மாட்டேன். சாரி, எதுவுமே போட மாட்டேங்க. நேச்சர் பியூட்டி. ஏன்னா அதிகமாக பிம்பிள்ஸ் முன்னெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிம்பிள்ஸ் வந்துச்சா, அதனால கொஞ்சம் பயம். எந்த க்ரீமுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் விடு. மணியாச்சா படிச்சு வச்சு போயிட்டு ஜிஹெச்சுக்கா? பெருசாக தான் வைங்க போட்டா. இதுக்கு பெருசாக அப்படி வைக்கணும், நல்லா வட்டமாக குஷ்பு மாதிரி வைக்கணும், அழகாக இருக்கும். ஐயோ, இந்த பாருங்க லிப்ஸ்டிக் இருக்கு. இதை வந்து லிப்ஸ்டிக்ல லிப் பாம். லிப் பாம் பச்சையா இருக்கு பாருங்க. அம்பர் இல்லைங்க, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதை குங்குமம் நல்லா ஒட்டுறதுக்காக பயன்படுத்துகிறா. ஆமா, இப்போ வந்து குங்குமம் வச்சாச்சு. இதே ஃபுல்லாக நேராக குங்குமம் என்னீங்களா, அவன் மண்டையே கோணையா இருக்கு, அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியும். ஏன் மண்டை எங்க கோணையா இருக்கு? என் மண்டை நல்லா தான் இருக்கு. அப்புறம் நேரா தான் மாமா இருக்கு மண்டை. வாக்கு கோணையா இருந்ததுனால உங்களுக்கு தெரியுது. இல்ல நான் அன்னைக்கு கோணையா தான் வச்சிருந்தேன். அன்னைக்கு அந்த ஒரு வீடியோல மட்டும் கோணையா வச்சிருந்தாங்க. எங்க ஸ்கூல்ல எங்க மிஸ் வச்சுட்டு வருவாங்களா, சரி நம்மளும் வச்சு பார்ப்போம் அப்படின்னு வச்சாங்க. சந்தனம் வைக்காத குள்ளாயி. இது பட்டையா? இது சந்தனம். சின்ன வயசுல என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு, பட்டை போட்டுவா போட்டு ஒரு பொட்டு. ஏங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு வெள்ளிக்கிழமை ஆனா இதுல இருந்து இது வரைக்கும் இப்படி இழுத்துப்பாங்க. நானும் என்ன பண்ணுவேன், இப்படி இந்த இதுல இருந்து இந்த நெத்தி வரைக்கும் விடுவேன். ஐயோ ஐயோ, அந்த போட்டோலாம் இருக்கு, நான் அப்புறமா கம்யூனிட்டி போடுறேன். செம பண்ண. ஆமா, எனக்கே சிரிப்பு வரும். போடவே கட்டிட்டு செல்ஃபி எடுக்க சொன்னா அதை எப்படி எடுத்து வச்சிருப்பா, இப்படி கீழே பார்த்துட்டு அவங்க அம்மா ஃபோன்ல. அதெல்லாம் அப்பப்போ எனக்கு அனுப்பிச்சு விட, யாருக்கும் தெரியாம. ஐயோ ஐயோ. அப்புறம் வந்து இது வந்து ஐப்ரோ பென்சில். ஆனா நான் ஐப்ரோ போட்டா என் மூஞ்சிக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்க, அதனால மீசை வரைஞ்சிக்கோ, நல்லா இருக்கும். காட்டு வரைஞ்சி விடுறேன். எனக்கு அதனால கண்ணுக்கு தாங்க போடுவேன். ஏன் இதை கண்ணுக்கு நான் போடுவேன்னா, ரொம்ப லேசா ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப லைட்டா தெரியும். அதனால போட்டதும் போடாத மாதிரியே தெரியும். அதனாலதான் நான் இந்த இது யூஸ் பண்ணுவேன் கண்ணுக்கு. என்ன டிஃப்ரெண்டா பண்றாங்க பாக்குறாங்க எல்லாரும். நீ சரி பண்ணணும், நான் இல்லைன்னா எனக்கு நீ 1000 ரூபா பணம் கொடுக்கணும். பண்ணியா? சரி. எங்க அம்மா வச்சாலா? உங்க அம்மா வச்சாலா? எப்படிடா சிவா மரம் நீங்க? அதனாலதாங்க பாருங்க, நான் கண்மை போட்டதே தெரியல, ஆனா போட்டிருக்கேன் தான் பாருங்க, லைட்டா தெரியுது பாருங்க. இந்த மாதிரி இருந்தா போதும், ஓவர்லாம் நமக்கு தேவையில்லை. அப்புறம் மீஷோல வந்து இந்த லிப்ஸ்டிக் போட்டேன். இது வந்து இது கூட இது ஃப்ரீயா, ஆனா இது கண்ணுல ஒட்டவே மாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரியலங்க. போட்டு பாக்குறேன். நான் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன், லிப்ஸ்டிக்காக தான் போட்டேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வேணாமா? நீ போட வேணாம் சொன்னா கேளுமா, இருக்கிற கலர் போதுமா, ஏற்கனவே கருப்பா தான் இருக்கு, வச்சுட்டு வேலையை பாருமா. இல்ல போட்டு காட்டுறோம். நீ எந்த மாதிரியா பொண்ணு போ, அது என்னமோ நல்லா இருக்கா? என் கலருக்கு தெரிய தெரியுதா மாமா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். பண்ணிட்டோம்பா, பத்திரமா வச்சுக்கோ. வீடியோ எடுத்து முன்னாடி நீ ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகு, அப்புறமா யூடியூப் வைக்கலாம். முடிஞ்சதா மேக்கப் பண்ண? அங்கே சீக்கிரம் வீடியோவை முடிச்சு விடுமா, 14 நிமிஷம் தாண்டி போயிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணி
ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க பரவாயில்ல. இப்போ வந்து இந்த வீடியோவை ஒரு வருஷத்துக்குள்ள ஃபுல்லா பாத்துருங்க. இப்போ வந்து இதுல எந்த கலர் மாமா போடட்டும்? என் மூஞ்சிக்கு எந்த கலர் செட் ஆகும்? எந்த கலர் செட் ஆகும்? இது எந்த கலருமே செட் ஆகாது. நான் என்ன சொல்றேன் சொல்லுவோம்மா. இதா சரி இருங்க. இப்போ வந்து லிப்ஸ்டிக் கையால தொட்டு லைட்டா வைக்கணும். புரியுதா? தொட்டு லைட்டா தான் வைக்கணும். போடு பாத்துக்கோ. ஆனா ஓவரா இருக்குங்க. லைட்டா தொட்டாலுமே ஓவரா இருக்குங்க. வாயில எதுக்கு வச்சு வைக்கிற? போதும் போதும். லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. என்ன ஓவரான்னு தெரியுது? அது ஓவரா தெரியுது மாமா. நல்லா செட் ஆகாது. என்னால சொன்னல எனக்கு தெரியும். பேசிட்டியாப்பா? அப்லோடு பண்ணு வரேன். உன் செல்லுல நீ அப்லோடு பண்ணு. போதும் விடுமா. போட்டா விரும்புது ஏதாப்போ என்ன? இப்போ வாய் கருப்பா இருந்தா என்ன, சிவப்பா இருந்தா என்ன, என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ எப்படி தெரியுது? நார்மலா தெரியுதா? அங்க பாரு. ஓகே, இந்த மாதிரி தான் போகும். என்னன்னு தெரியல மாமா, ஓவரா தெரியுதுல்ல. வீடியோ முடி நீட்டாக்க முடி. அப்புறம் அவ்வளோதான் எடுமாம்மா வீடியோ கையில. ஏன் இதை மட்டும் காமிக்கும்? ஒன்றும் காமிக்க வேணாம். நீ உள்ள அப்படியே புதையல் வச்சிருக்க வியூஸ் அப்பா. அதை கையில் வியூஸ் போதான் போதும். இன்னைக்கு தாங்க அந்த வெயில் தெரியுது. இன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்கே வெயில் இல்லாமல் எனக்கு செட் ஆகாது. நான் சூப்பர்மேன் மாதிரி. வெயில் இல்லைன்னா செட்டு போயிடுவேன். சரி முடியுமா? ஏமா அவ்வளோதாங்க. இத்துடன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு விஷயம் பண்ணுவேன். தெய்வத்துக்கிட்ட சொட்டை தெரியுதுல்ல, இவத்துக்கிட்டையும் அதனால இப்படி வந்து இவ்வளோதான் மூடி எடுத்து இதை இப்படி வச்சுப்பேன். அவ்வளோதான். சரிங்க, இதை இப்படி வச்சுப்பாங்க. ஏன்னா சொட்டை தெரியாம இருக்காங்க. வீடியோ அவ்வளோதான். இந்த விளாக் முடிஞ்சுது. இன்னொரு நல்ல விளாக்னு போய் சொல்ல மாட்டேன். இன்னொரு விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். நீ ஏன் பரதேசி நான் முடியும் ஒதுக்கும் போத. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். எனக்கு இந்த அலங்காரம் இதெல்லாம் பிடிக்காது. பாய் ஃபேமிலி. பாய் ஃபேமிலி. மீட் பண்ணலாம். இதுதான் நம்ம சேனலை பார்க்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்களும் ஒரு காலத்தில் நல்ல வீடியோ போட ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நல்லா இல்லையா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதை விட மோசமான வீடியோக்கள் கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கிறது. அதனால் நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ தெரிஞ்ச வீடியோஸ் போடுறோம். பாய்ங்க. பாய் ஃபேமிலி.